ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தோன்னா 12th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எக்ஸாம் எல்லோரும் நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ரிசல்ட்டுக்காக இப்போ எல்லோரும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் 12th ஆஃப்டர் ஓகேங்களா, மேற்படிப்புக்கு ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் 12th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா மேற்படிப்புமே நீங்கள் படிக்கலாம். ஓகேவா, இது அதெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த பயாலஜி மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா கோர்ஸுக்குமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ அப்படின்னும் போது தெளிவாக டிசைட் பண்ணுங்கள் என்ன படிக்க போகிறேன்றது. ஏன்னா ஒரு முறை தான் நீங்கள் வந்து காலேஜ் படிக்க போகிறீங்க. ஸோ அந்த காலேஜுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க, என்னோடய சஜஷன். ஸோ கோர்ஸுக்கும் அது ஈக்குவலாக ப்ரியாரிட்டியும் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா பேராமெடிக்கல் டிசைட் பண்ணால் அதுக்கான கவுன்சிலிங்னு இருக்குது, அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லை டிஎன்ஏ கவுன்சிலிங்னா இன்ஜினியரிங் அதுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் இருக்குது, நீங்கள் அதையும் அட்டன் பண்ணலாம். ஆர்ட்ஸுக்குனா டிஎன் காசான்னு இருக்குது, லாக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எல்லா படிப்புமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், உங்களோட ரிசல்ட் வரட்டும். ஓகேங்களா, உங்களோட ரிசல்ட் வந்தால் தான் உங்களுடைய கட் ஆஃப் என்ன இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு தெரியும். உங்களோட டோட்டல் மார்க்கு பேஸ் பண்ணி தான் ஒரு சில காலையிலே சீட்ஸ் கொடுப்பாங்க, மெரிட் மேனேஜ்மெண்ட்டுன்றது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ எல்லாருக்குமே நான் இந்த தருணத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே போல் அன்ஃபாலோஸும் அதிகமாக பண்ணுறீங்க. சரி, ஓகே, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஏன்னா உங்களுடைய ட்ராவல்ஸ், உங்களுடைய மைண்ட் செட் அப்படின்னும் போது நம்ம யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கைட்லைன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்தது அப்டேட் எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் வரும். மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. பயாலஜியில் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நானும் செக் பண்ணேன், ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. நம்ம கொடுத்த கொஸ்டின் எல்லாமே அப்படியே வந்துருந்து. ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதையும் முடித்த உடனே ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அதை எண்டில் நான் கடைசியாக அடுத்த வீடியோவில் 12th முடித்த உடனே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.